வணக்கம், நான் அப்சின் பேசுகிறேன். அப்சின் சேனலுக்கு இன்னைக்கு நம்ம என்னமா டிஃபன் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது இட்லிக்கும் பொங்கலுக்கும் அப்புறம் வடைக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும். அது எப்படி செய்யணும்னு பார்க்க. பூண்டு எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, மிளகா எடுத்துக்கோங்க, பருப்பு கழுவி வச்சுக்கிட்டு இதுவும் கழுவி வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ண வேண்டும். இப்போ எல்லாமே போட்டுக்கோங்க. பருப்பை கழுவி நல்லா வச்சுக்கிட்டு இன்னும் 2 வட்டி தழுவி பூண்டு எல்லாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வெட்டி அது ஒழுங்கா சின்ன சின்ன பீஸாக வெட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக வெட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொன்று தக்காளியும் வெட்டிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நாங்கள் எப்பவுமே இந்த டிஷ்ஷை செய்வோம். செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்கள் இந்த கண்டிப்பாக செய்யணும். மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதும். அப்படி பெருங்காயம் போட்டுக்க வேண்டும். 2 ஸ்பூன் நல்ல போட்டு வேண்டும். நல்லா சாம்பாரை போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். அதுதான் டிஃபன் சாம்பார். போடுங்கள். செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆச்சி சாம்பார் சாதம். எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க. எல்லாரும் கேட்பாங்க. இப்ப நல்லா தாய்க்க வேணும். நல்லா இருக்குமா பார்க்கவே. அவங்க சொன்ன மாதிரி டிஃபன் சாம்பார் ரெடி. இன்னொரு வாட்டி தண்ணியை போட்டுக்க வேண்டும். கேன் வாட்டர், எந்த வாட்டர் வேணா போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் எனக்கு தண்ணி மறுபடியும் கிண்ட வேண்டும். இன்னொரு வாட்டி சாம்பார் இது போட வேண்டும். ஏன்னா கலர் மாறிவிட்டது. எண்ணெய் ஊற்ற வேண்டும். உப்பு போடவே இல்லை. ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட வேண்டும். ஜீரகம் இப்ப அதை நல்லா கலக்க வேண்டும். தாளிக்க வேண்டும். மறுபடியும் எண்ணெய் ஊற்ற வேண்டும். நான் தான் கிண்டுறேன். இதே மாதிரி நான் கண்டினியூவா வீடியோ எடுத்துட்டு போறீங்க. அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கொத்தமல்லியை நல்லா கழுவி விட்டு போட வேண்டும். பிச்சு இப்போ குக்கரை
மூட வேண்டும். எத்தனை விசில்? 5 விசில் தானே. 3 விசில் போட்டாவே போதும். சாம்பார் மாதிரியே தான் இருக்கு. சாம்பார் தானுமா? டிஃபன் சாம்பாருங்க. இது வேற மாதிரி இருக்கும் டிஃபன் சாம்பார். எங்க அம்மா செம்மையா வைப்பாங்க சாம்பார். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. இந்த சாம்பார் டிஃபன் சாம்பார் செம்மையா இருக்கும். எங்க குடும்பத்தோட இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். நீங்களும் இது ட்ரை பண்ணுங்க. இதுங்க நான் 3 விசில் பண்ணினோடனே நான் கழட்டிட்டு உங்களுக்கு ட்ரை பண்ண வைக்கிறேன். எப்படி வேகுதுங்க பாருங்க. நல்வாழ்த்து கண்டவரே ஏன்ற நகிமயமும். நான் பரதநாட்டியம் ஆடிப்பா. இப்போ நான் வந்து ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ இன்னொரு வட்டி ஆடலாமா? இன்னும் ஒன்னே ஒன்று ஒரு அது பின்னொரு வாட்டி இன்னும் 4 விசில் வரணுமாங்க. இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு. பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். நீ அவ்வளோ நேரம் ஆயில் உட்காந்துருக்குற. அம்மா செஞ்சே முடிச்சிட்டாங்க டிஃபன் சாம்பார். வந்துடுச்சு. உங்கள்தானே என்னம்மா ஒன்றுன்ற வேகணுங்க. அதனால தான் 5 இது வெயிட் பண்ணுங்க. இவங்க சொல்லிட்டே இருந்தா நம்ம போகலாம். அது வரையும் ஆடிட்டு இருப்போம்.
இன்னும் நான் வத்தி குச்சி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்து நான் வந்து சாம்பார் இதுக்கு பார்க்குறேன். அம்மா ஆஃப் பண்ணிட்டு சாம்பார் மட்டும் காட்டிக்கோங்க. உடனே எடுக்க முடியாது. இல்லை, ஸ்டாப் பண்ணிக்கலாம். உடனே எடுக்க முடியாது குக்கர்லேருந்து. இப்போ இல்லை, இது ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கும் போது நீங்கள் நான் கூப்பிடுறேன். தாளிச்சு ஊற்றும் போது